ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பெண்கள் வாக்கு எங்களுக்கு தான் என விஜய் சொல்வதை ரசிக்கலாம். ஆனால் பெண்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையில் வானதி ஸ்ரீனிவாசனுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் ரீதியான கொடுமைகள் என்று தமிழகத்திலே பல மடங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இது ஏதோ நாங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக சொல்லவில்லை. அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரங்கள், ஏன் சட்டப்பேரவையில சம்பந்தப்பட்ட துறையே கொடுத்த புள்ளி விவரங்களின்படி தமிழகம் என்பது இன்று பெண்களுக்கு எதிரான குற்ற செயல் புரிவோருடைய கூடாரமாக மாடிக்கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய தேர்தலில் பெண்களுக்கான தேர்தலாக இதை நாங்கள் அவர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். முதல் முறையா தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து இந்த போராட்டம் நடத்துறீங்க. எப்படி இருந்தது? எல்லா பெண்களும் மகளிர் அணி சேர்ந்து நடத்தினது ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்களே பார்த்தீங்க, மேடையில் எங்களோட கூட்டணி கட்சியினுடைய மகளிர் அணி சகோதரிகள், நிர்வாகிகள் எல்லாரும் கலந்திருக்காங்க. அதே போல மாவட்ட மண்டல் நிர்வாகிகளும் பெருமளவில் கலந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தேர்தலில் பெண்களுடைய வாக்கு என்பது மிகவும் முக்கிய வாக்கா இருக்கு. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் வாக்கு பாரம்பரியமாகவே எங்களுடைய கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுடைய ஆதரவு என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் ஆட்சி வரை பெண்கள் எப்போது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறார்கள். இப்போது சமீப காலங்களில் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியிலேயும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் மத்தியிலே பெண்களுக்கென்று கொடுக்கின்ற சிறப்பான திட்டங்கள் என்பது இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பெண்களுக்கு அவர்களுடைய ஆதரவு என்பது பெருகிக் கொண்டிருக்கிறது. அதனால் வெகு நிச்சயமாக தமிழகத்தினுடைய பெண்கள் சக்தி என்பது எங்களுடன் இருக்கும். விஜய் சொல்றாரு, பெண்களுடைய அனைத்து வாக்கும் எங்களுக்கு தான் இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வாக்கு இருக்கு. அது இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே எம்ஜிஆருக்கு எப்படி தாய் குலத்தினுடைய ஆதரவு இருந்ததோ அதே வாக்கு எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத விஜய் சொல்லியிருக்காரு. எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி இங்கு அரசாங்கத்தை செய்த கட்சி, நிர்வாகம் செய்த கட்சி. அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே எவ்வாறு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை பார்த்திருக்கின்ற தமிழகத்தினுடைய பெண்கள் இருக்கிறார்கள். அதே போல பிரதமர் மோடி அவர்கள் அது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் ஆகட்டும், பெண்களுக்கான அடிப்படை வசதிகளான கழிப்பிடம், வீடு, கேஸ் கனெக்ஷன் என்று கொடுப்பதில் ஆகட்டும், இந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு சென்சிபிளான எந்த ஒரு விமனையும் எங்கள் பக்கம் கொண்டு வரும். அவர் சொல்றதை எல்லாமே ரசிக்கலாம், ஆனால் வாக்களிப்பது, அரசாங்கத்தை நடத்துவது என்பது வேறு. பெண்கள் நிச்சயமாக புத்திசாலிகள். அவர்கள் திமுகவை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.